ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓகே, நான் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கேன், ஒரு செப்பரேஷனில் இருக்கேன். ஸோ நான் என் லவ் பண்ணுற பர்சனுக்கு நான் வெயிட் பண்ணலாமா? ஸோ நான் வெயிட் பண்ணது அந்த எவ்வளோ நாட்கள் நான் வெயிட் பண்ணணும்? ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரேட் டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டி டைமில் தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ யாருக்காவது எனக்கு ஹீலிங் வேணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் கூட பீஸ் இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் எப்போவுமே எதையாவது நினச்சி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், சேடாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், ஸோ தாட்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணும், ஹீலிங் வேணும்னுங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரீடிங் வீடியோவில் போகலாம். Queen of Pentacles, okay. Six of Cups, Six of Swords, Devil, Knight of Cups. Okay. Bottom of the deck, Nine of Pentacles. Two of Wands, Ace of Pentacles, Eight of Wands, Justice, Ten of Wands. Bottom of the deck, the Lovers. The Master, Celebration, the Source, Patience, Projection. Bottom of the deck, Inner Voice. Okay. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்காக நான் இத்தனை நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்லேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்க கார்டு, இது லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு கூட நீங்கள் மென்டலி, பிசிக்கலி, எமோஷ்னலி நீங்கள் அட்ராக்டட், ஹைலி அட்ராக்டட், நீங்களும் அட்ராக்டட், அந்த பர்சனும் அட்ராக்டட். ஓகே, இந்த பர்சன் பார்க்குற டைமில் உங்களுக்கு இந்த பர்சனை என்ன சொல்கிறது, எங்கேயோ நிறைய நாள் அந்த பர்சன் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். இந்த பர்சன் மேலே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்கு ஒரு ஆஃபரு கொடுத்துட்டு Queen of Pentacles. ஓகே, ஸோ ஒரு ஆஃபரையும் வச்சுட்டு இந்த கார்டு நமக்கு பார்க்குற டைமில் தெரியும். ஸோ ஒரு ஆஃபரை வச்சுட்டு இந்த கியூன் சேடாக தலையை தொங்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்துட்டு அந்த பர்சன் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க, ப்ராப்பராக இவங்க நம்ம கூட எப்போ நிற்பாங்க. ஸோ நீங்கள் வெயிட்டிங். இந்த ஆஃபரை இவர் கரெக்டாக வாங்கியிருந்தாங்க, நீங்கள் தலையை தொங்க போட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, பட் இவர் ஆஃபரை வாங்கிட்டு உண்டு, பட் இவர் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தந்துட்டு இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் வேறு வழி இல்லாமல் தலையை தொங்க போட்டுருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட எனர்ஜி இதுதான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு இந்த பர்சன் மேலே ஹைலி அட்ராக்ட். ஸோ இந்த பர்சனை நீங்கள் துரத்தி லவ் பண்ணிட்டு Two of Wands. இந்த பர்சனை பயங்கரமாக சேஸ் பண்ணிட்டு உண்டு, இந்த பர்சனை துரத்தி லவ் பண்ணிட்டு உண்டு.
அப்போது நீங்கள் துரத்தி லவ் பண்ண டைமில் இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. என்னென்னா ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர். நமக்கு இது மாஸ்டரோட கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ மாஸ்டர் கார்டு சொல்லும்போது இந்த பர்சன் தன்னோட வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அனுபவமே சிறந்த ஆசான்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல. ஸோ இந்த பர்சன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தன்னோட அனுபவத்தினாலே இவங்க உயர்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன பிரச்சனை எந்த மாதிரி கொண்டு போகணும் எல்லாம். மாஸ்டர்னு சொல்லும்போது நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அந்த அனுபவத்தில் தெளிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள நம்ம மாஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்சன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. துரத்தி இந்த பர்சன் லவ் பண்ண டைம் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்ன வந்துட்டோம்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன ஒரு 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 டவுட் சுச்சுவேஷன். என்னடா இவன் இந்த அளவுக்கு எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் ஆகுறா, எதனால் இவன் இந்த அளவுக்கு நம்மளை துரத்தி லவ் பண்ணுறான், ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன். ஓகே, ஸோ அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக பேலன்ஸ் ஆன ஒரு கேரக்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாஸ்டர் கார்டில் நமக்கு வந்துருக்குது. ஸோ கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் கட்டுப்படுத்த தெரிஞ்சக்கூடிய ஒரு பர்சன், ஃபீலிங்ஸையும் கட்டுப்படுத்தி தனக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு பர்சன், எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் மைண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்ச ஒரு பர்சன். ஸோ உங்ககிட்ட பேசுகிறதும் பார்த்திங்கன்னா அளவாக தான் பேசுவாங்க. எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலி விஷயங்கள் எதுவுமே உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ பார்க்குற டைமில் நீங்கள் விழுந்து அந்த போஸ்டரில் லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தோணிருக்கு இவன் நம்ம உண்மையாகவே லவ் பண்ணுறானா, இல்லைங்க லவ் இவங்களுக்கு நம்ம மேலே இருக்கான்னு ஒரு டவுட்டே வந்திருக்கலாம். ஏன்னா அவர் அளவோடு பிஹேவ் பண்ணிப்பார். நீங்கள் தொடர்ந்து சேஸ் பண்ணிட்டுலாம் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு டைமில் நல்லா சேஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த பர்சனை விடாமல் நீங்கள் சேஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ அந்த பர்சனுக்கு என்ன இவங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஆகும். நீங்கள் சேஸ் பண்ண இந்த பர்சனுக்கு அது என்ன ஃபீல் ஆகிட்டு இருந்தீங்க, இவரோட மைண்டில் என்ன இவங்க நம்மளை விடாமல் துரத்திட்டுருக்காங்க, ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி ஆகும். இந்த பர்சனுக்கு ஒரு இரிட்டேட்டிங் அட்ராக்ஷன் இருக்குது. பட் இந்த பர்சனோட மைண்டில் அது ஒரு நீங்கள் சும்மா கால் பண்ணியிருக்கலாம், மெசேஜ் பண்ணியிருக்கலாம், உங்களை பார்க்கணுன்னு கெஞ்சிருக்கலாம், இல்லைங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தான் கெஞ்சிருக்கலாம். அதெல்லாம் இந்த பர்சனுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகிருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அவருக்கு அது ஒன்றும் இஷ்டம் இல்லை. ஓகே, அது ஒன்று அட்ராக்ஷன் உண்டு. பட் அந்த ஆஃபரை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தரணும் அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு இல்லை. உங்களை நீங்கள் துரத்தி லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பார்டர் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமைகளும் உண்டு, நிறைய ப்ராப்ளம் இந்த பர்சனுக்கு உண்டு. நான் சொன்னேன்ல, இவர் ஓப்பனாக எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டார். எல்லா பிரச்சனையும் தானே தன்னோட ப்ராப்ளத்தை நானே ஃபேஸ் பண்ணணும். ஸோ இவங்க கிட்ட தன்னோட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அது கொஞ்சம் கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன். தனக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளே ஃபேஸ் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக அது பரவாயில்ல, நம்மளே ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப அனுபவமான ஒரு பர்சன். இவங்க கிட்ட நம்ம ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணாலும் இப்போ நமக்கு என்ன யூஸ் இருக்குது. ஸோ தலைவலி தான் கூடும். இவன் தேவையில்லாமல் அவர் நெகட்டிவ் வைப்ரேஷன் தருவோம். ஸோ இதுக்கு நம்ம இவங்க கிட்டலாம் இப்போ நம்ம ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணணும், நம்மளோட பிரச்சனை நம்மளே பார்த்துக்கும். ஸோ எல்லாத்தையும் தலைக்கு மேலே கூட்டி போட்டுட்டு வாழ்ந்துட்டு கூடிய பர்சன். ஏகப்பட்ட போர்டன் உண்டு. மேபி ஃபேமிலி இந்த பர்சன் ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஏகப்பட்ட கடன் இருக்கலாம் அந்த பர்சனுக்கு. ஓகே, ஸோ என்னதான் மாஸ்டராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பர்சனுக்கு நிறைய கடன்கள், இல்லைங்க ஒழுங்க கெரியரில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த பர்சனுக்கு ஏகப்பட்ட போர்டன் உண்டு. ஸோ இந்த பர்சன் ஆல்ரெடி ஏகப்பட்ட போர்டனை மூழ்கிட்டு இருக்கும்போது இதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி சும்மா டார்ச்சர் பண்ணி இங்கே அங்கே வா ஒன்று பார்க்கணும், என்ன ஒரு நிமிஷம் பேசு, இல்லைங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தான் கெஞ்சும் போது இந்த பர்சனுக்கு அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு இரிட்டேட்டிங்காக மாறிட்டு உண்டு. தலைவேதனை வந்துட்டு உண்டு. இன்னும் இவங்க நம்ம இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு இண்டிபெண்டாக அந்த பர்சன் இருக்க முடியல, ஒரு ஃப்ரீடமாக இல்லை. இந்த பர்சனை யாரும் துரத்துற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா நீங்கள் துரத்தி இந்த பர்சன் லவ் பண்ணிட்டு உண்டு 2 of Wands. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செப்பரேஷன் எடுத்துகிட்டு உண்டு. ஸோ டோட்டலாக ஒரு ஆள் இந்த ரிலேஷன்ஷிப் போட்டுட்டு எனக்கு வேறு வழி இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே,
ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு எத்திட்டு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் சுச்சுவேஷனுக்கு பிறகு எப்போவுமே இந்த பர்சனுக்கு அவைலபிளாக இருந்த பர்சன், எப்போவுமே சேடாக நீங்கள் சேடாக இருந்த நீங்கள், எப்போவுமே வந்து அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஹீல் ஆகிட்டு செல்ஃப் லோ பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நைன் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் சொல்லும்போது செல்ஃப் லோ பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா, எப்போவுமே இவங்க நமக்கு உண்டு இல்லை, எப்போவுமே இவங்க நமக்கு உண்டு. என்னடா இப்போ ஒரு இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன் போல செப்பரேஷனுக்கு அப்புறம் எப்போயுமே அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள். பட் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்கிறீங்க, உங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நீங்களே ஹீல் பண்ணி ஒரு நல்ல வேலை போயிட்டுருக்கிறீங்க. அப்போ அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னடா இது, வாட் எ மிராக்கிள், இவங்க வந்து எப்போவும் ஒரு சேடாக இருப்பாங்க, எப்பவும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ எப்படி இவங்க வந்து இந்த அளவுக்கு மாறிட்டாங்க, எப்படி இவங்க நம்மளை மறந்துட்டாங்க, ஸோ நம்மளை மறக்கவும் முடியுமா, ஸோ இவங்களும் மாறுவாங்களா. ஸோ அந்த பர்சன் அப்படி நினைக்கும் போது உங்கள் மேலே அட்ராக்ஷன், நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, அந்த பர்சன் உங்கள் மேலே அட்ராக்ஷன் ஆகுறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ அட்ராக்ஷன் ஆகுறாங்க, கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பார்த்து அட்ராக்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த விஷயம் அந்த பர்சனை அப்ரோச் பண்ணுது. எப்போவுமே நீங்கள் முன்னாடி அவைலபிளாக இருந்துட்டு உண்டு. பட் இப்போ நீங்கள் மேபி உங்களுக்கு எமோஷனல் அட்டாச் பண்ணுற பர்சன் கூட ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் வெயிட்டிங் ஆகும். மேபி உங்களுக்கு யாராவது சொல்லி தந்துருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, உங்களுக்கு யாராவது செல்ஃப் லோ பண்ண சொல்லி தந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, உங்களுக்கு எமோஷனல் அட்டாச் பண்ணுறது பர்சன் கூட இருக்குது, பட் நீங்கள் காட்டிக்கலை. ஸோ நீங்கள் சந்தோஷமாக வர்றீங்க, போகிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க, பார்ட்டி செலிப்ரேஷன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இந்த பர்சன் அட்ராக்ட் எப்படி இவங்களால முடியும், எப்படி இவங்க இந்த மாதிரி மாறிட்டாங்க. ஸோ அட்ராக்ட் ஆகுறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ மேபி இதில் ஒரு சில ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், இல்லைங்க ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ ப்ரொஜெக்ஷன் கார்டு சொல்லும்போது என்ன சொல்கிறது, இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்களோ அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த பர்சனோட தாட்டை வந்து உங்களால் கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சன் ஃபீல் பண்ணாங்களா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க டிப்ரெஷனாக இருந்தால் அந்த ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். எஸ், இந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பர்சனை பற்றி விசிட் தெரியுமா இருக்கும். எஸ், அவங்க இப்போ இந்த பர்சன் இப்போ இதுதான் திங்க் பண்ணுறாங்க, ஸோ இவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பர்சனோட மனசை படிக்க தெரிஞ்ச ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, இந்த பர்சன் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு லவ் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் கேட் பண்ணுது. நமக்கு இன்னர் வாய்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் கேட் பண்ணுது. ஓகே, அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் சொல்லி கொடுக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், இந்த பர்சனோட லைஃப்பில் வேணும். ஸோ இந்த பர்சன் சம்திங் ஸ்பெஷல். இந்த பர்சனை நீங்கள் இன்றைக்கி மீட் பண்ணிங்கன்னா அந்த யூனிவர்ஸ் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச ஒரு லவ். ஸோ இவங்க உன் லைஃப்பில் வேணும். ஸோ நீ போய் பேசு, ஸோ நீ போய் ஒரு மெசேஜ் பண்ணி, ஒரு கால் பண்ணி அவங்கள உன் லைஃப்பில் கூப்பிட்டு மறுபடியும். ஸோ அந்த இன்னர் வாய்ஸ் இந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு வேலை கைட் பண்ணுது, இன்ட்யூஷன் சொல்லி கொடுக்குது. ஏன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் மேபி நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த சோல் அந்த பர்சனுக்கு கைட் பண்ணுது. ஸோ முன்னாடி இந்த பர்சன் மைண்டை சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். மைண்ட் என்ன சொல்கிறது அதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால், ஸோ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் அந்த பர்சன் அவங்க ஹார்ட் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகே, இந்த ஹார்ட் உங்களை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்குது. சூப்பர் கேரக்டர், நீங்கள் ஒரு நைஸ் கேரக்டர், ஒரு உண்மையான ஒரு பர்சன், உண்மையான ஒரு காதல். ஸோ அவங்கள போய் லைஃப்பில் போய் கூட்டிகிட்டு வா. ஸோ இவங்க இருக்கும்போது அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். உன் லைஃப்பில் இந்த பர்சன் வந்து உனக்காகவே யூனிவர்ஸ் தந்த ஒரு பர்சன். ஸோ இந்த இன்னர் வாய்ஸ் இந்த பர்சனை கைட் பண்ணுது.
ஓகே. ஸோ நீ இந்த பர்சனோட ஹோம், உங்களோட ஹோம் நீங்கள் உன்னோட ஹோம் அவங்க தான். ஸோ அவங்க தான் உனக்கான ஒரு ரியல் பர்சன். ஸோ அவங்கக்கிட்ட நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க ஒன்று அவங்க ஸோ ஒரு சேஃப்டி நமக்கு ஒரு பர்சன்கிட்ட ஃபீல் ஆகல, ஒரு ஹோம் ஃபீல் ஆகும்ல. ஸோ அது இந்த பர்சனுக்கு இன்னர் வாய்ஸ் கேட் பண்ணுது அந்த பர்சன். அது முன்னாடி மைண்டு சொல்கிறது கேட்டு முடிவெடுக்கக்கூடிய கேரக்டராக இருந்தால் இப்போ அந்த பர்சன் ஹார்ட் சொல்கிறது கேட்குறாங்க. ஹார்ட் என்ன சொல்லுது, நம்ம ஹார்ட் எதை ஆசைப்படுது, அதெல்லாமே இந்த பர்சன் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு வந்து டெவில் ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது உங்கள் மேலே. ஓகே, ஒரு ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன் உங்களை பற்றி நினைக்கிற டைமில் ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகுது. ஸோ நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பர்சன் நைட்டெல்லாம் என்ன திங்க் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் நைட்டெல்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் எப்படி ஆஃபர் பண்ணுறது, அதுதான் அந்த பர்சனோட திங்கிங் கரண்ட் சுச்சுவேஷனில் மைண்டுக்குள்ளே. நைட்டு டைம் பகல் டைமில் அந்த பர்சன் வேலைக்கு தான் ஆல்ரெடி சொல்லி போர்டு நிறைய உண்டு. ஸோ பகல் ஃபுல்லாக கடன், ஃபினான்ஷியல் மணி ப்ராப்ளம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு போயிட்டு இருந்தால் நைட் ஆகிற டைமில் உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு கப்பை இப்போ உங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும். ஓகே, ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆஃபர் பண்ணலாம், எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஓகே பண்ணலாம், நைட்டு டைம் ஃபுல்லாக இந்த போஸ்டோட திங்கிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 6 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. 6 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு வந்து 666 அவங்க கண்ணில் வந்து அடிக்கடி பட்டுகிட்டே இருக்கலாம். 666. ஓகே ஓகே. ஸோ 6 ஆஃப் கப்ஸ் இந்த பர்சன் வந்து மேபி இதில் ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்து, இல்லைன்னா காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஃப்ரெண்டாக இருந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து போனவங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் 24/7 உங்களை பற்றி ஏன்னா இன்னர் வாய்ஸ் கேட் பண்ணுது. நான் சொன்னேன் முன்னாடி இந்த பர்சன் மைண்டு சொல்கிறது கேட்டு முடிவு, ஏன்னா இவர் மாஸ்டர் கார்டு இல்லை. ஸோ மைண்ட் என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்டு முடிவெடுக்கக்கூடிய பர்சன். பட் இப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, இந்த பர்சனை மைண்ட் பண்ணலை. ஸோ அந்த பர்சன் ஹார்ட் சொல்கிறது கேட்குறாங்க. ஸோ 24/7 உங்களை போய் திங்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நடந்த நல்ல நல்ல விஷயங்கள், உங்களோட பியூட்டி, நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள், ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள், ஸோ நிறைய சாங்ஸ் மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டு ஸோ உங்களை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. ஸோ 24/7 உங்களோட தாட்லேயே இந்த பர்சன் கரண்ட் சிச்சுவேஷனில் ஜீவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நீங்கள் வேணும். ஸோ ஒரு கப் எப்படி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது, எந்த வேயில் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஓகே பண்ணுறது. ஸோ நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக ஒரு இடத்துல போய் ஜீவிக்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் அந்த பர்சன் இந்த நைட் டைம் திங்க் பண்ணுறாங்க. முன்னாடி உங்களை வேணான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் இந்த பர்சனுக்கு வேணும். ஸோ அப்போ உங்களை மேரேஜ் பண்ண அதனால் என்ன ப்ராப்ளம் வரும், என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களை தனியாக போய் கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் அந்த பர்சன் இப்போ நைட் டைம் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜஸ்டிஸ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு நியாயம் தரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது காரணம் நான் தான், இந்த ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு மோசமான கண்டிஷனுக்கு போனது காரணம் நான் தான். ஸோ தப்பு உங்கள் மேலே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும், நான் ஒரு நியாயம் தரணும் உங்களுக்கு, அந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நைட்டு டைம் ஆகும்போது பகலில் எந்த அளவுக்கு உங்களை வந்து மறக்கிறது, ஸோ கொஞ்சம் உங்கள் திங்கிங் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போனாலும் நைட்டு உங்களை பற்றி நினைக்கக்கூடிய டைமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஓடி வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சிலருக்கு இந்த பர்சன் கிட்ட கம்யூனிகேஷன் வரலாம். 8 டேஸில் ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். ஸோ இப்போதைக்கு கம்யூனிகேஷன் வந்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்தாலும் மேபி மறுபடியும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே பேஷியன்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டேபிளாக அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தரனா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, பட் இப்போ கொஞ்சம் இப்போ என்ன சொல்லுது, இப்போ கொஞ்சம் எமோஷ்னலாக வீக் ஆகுறதுனால உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அடிக்ஷன் ஃபீல் ஆகுது உங்கள் மேலே, எமோஷ்னல் அடிக்ஷன் அவருக்கு ஃபீல் ஆகுது, செக்ஷுவல் அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை பார்க்கணும், ஓடி வரணும், ஸோ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. வந்தாலும் வந்து வேகத்தில் ஓடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது.
மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த போஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தரணும்னா லேட் ஆகும். ஏன்னா ஃபேஷன்ஸ் கார்டு வந்துருக்குது, ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பார்க்கும்போது தெரியல, ஃபேஷன்ஸ் கார்டு வந்துருக்குது, ஸோ லேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அவருக்கு மைண்டுக்குள்ளே நான் சொன்னேன்ல, உங்களே மீட் பண்ணணும். இந்த போஸ்டோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களே மீட் பண்ணணும், உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் போகணும். ஸோ அதுதான் அந்த போஸ்டோட மைண்டுக்குள்ளே இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் இந்த போஸ்ட்டில் தருவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேசிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டருக்காக நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ரீடிங். எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த பர்சன் எப்போதைக்கோ இல்லை நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு வந்தால் கூட ப்ராப்பராக நிற்க மாட்டாங்க, மறுபடியும் ஓட தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த பர்சன் உங்களுக்கு தரணும். மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மந்த் ஆகும். 6 மந்த் இந்த பர்சனுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்று நீங்கள் செல்ஃபோ பண்ணனால இந்த பர்சன் அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ முன்னாடி கியூன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் முன்னாடி இந்த பர்சனுக்கு நீங்கள் எப்போவுமே சேடாக இந்த பர்சனுக்கு டிப்ரெஷனாக வெயிட் பண்ணிட்டு உண்டு. பட் இப்போ நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போ நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, அதனால தான் இந்த பர்சன் அட்ராக்ஷன் ஆகுறாங்க. ஸோ மறுபடியும் இந்த பர்சன்கிட்ட போய் நிற்காதுங்க. ஏன்னா மறுபடியும் இந்த பர்சன் வந்து அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் ஆகும், ஒரு இரிட்டேட்டிங்காக தோணும். ஏன்னா அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் சேசிங் பண்ணனால மறுபடியும் இந்த பர்சனுக்கு ஒரு இரிட்டேட்டிங் தான் ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ செல்ஃப் லோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த பர்சனை மைண்ட் பண்ணாமல் இருக்கிற டைமில் அந்த பர்சன் உங்களை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ செல்ஃப் லோ பண்ணுங்கள். ஓகே, செல்ஃப் லோ பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இன்னொரு பர்சன் தான் வந்து என்ன சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்னு நினைக்காதுங்க. உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் A to Z தெரியும். ஓகே, ஸோ இன்னொரு மனுஷன் வந்து சந்தோஷமாக வைக்கிறதுங்கிறது நிரந்தரமான சந்தோஷமே கிடையாது. ஏன்னா இன்னொரு மனுஷன் வந்து நம்ம லைஃப்பில் எப்போ வேணாலும் வருவாங்க போவாங்க. ஸோ நம்ம அவங்கள கட்டி போட முடியாது. அதாவது அவங்களோட பர்சனல், அவங்க விருப்பப்பட்ட டைம் வருவாங்க, விருப்பப்பட்ட டைம் போவாங்க, யாரையுமே கட்டி போட முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் யாருக்கும் அடிக்ட் ஆகாதுங்க. உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களோட வேல்யூவை நீங்களே மனசில் ஆக்கிங்க. உங்களோட பவரில் இல்லைங்க. யார் வந்தாலும் வராட்டாலும் என்னால் சந்தோஷமாக ஜீவிக்க முடியும். ஓகே, ஸோ மனுஷங்களை பொறுத்த மட்டும் வருவாங்க போவாங்க, யாருமே நமக்கு இங்கே நிரந்தரமான உறவுங்கிறது நமக்கு இங்கே யாருமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் தான் வருவாங்க. லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நம்ம கூட வர்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தனியாக தான் போகிறோம். ஸோ எப்போவுமே ஒருத்தவங்க நம்ம கூட இவங்க 24/7 இருக்கணும், ஸோ எப்போவுமே இருப்பாங்க நீங்கள் நினைக்காதுங்க. ஸோ மனுஷனை பொறுத்த மட்டும் குரங்கு மைண்ட் ஆகும். அவங்க மைண்டு ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பாங்க, நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு வரணும்னு தோணும், நாளைக்கு உங்களை விட்டு போகணும்னு தோணும். ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களோட வேல்யூவை நீங்கள் மனசிலாக்கிங்க, உங்களை நீங்களே பார்த்து கவனிங்க. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் A to Z தெரியும். ஸோ ஒரு பர்சன் கூட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகி சும்மா அழுதுட்டுருக்காதுங்க. ஸோ உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கூட. எப்போயுமே உங்கள் செல்ஃப் பவரில் நீங்கள் நில்லுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம அடிக்டட் தெரியும் போதும் அவங்க நம்மளை மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அவைலபிள் இல்லைன்னு தெரியும் போதும் அவங்க நம்மளை மைண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லோ பண்ணிவிட்டு ஒரு செல்ஃப் லோ எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த பர்சன் உங்களுக்காக ஒரு கமிட்மெண்ட் செலிபிலிட்டி தருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகுது 6 மந்த் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்தாலும் இந்த பர்சன் உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்க மாட்டாங்க. பட் நமக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்னென்னா 6 மந்த் ஆஃப்டர் இந்த பர்சன் வந்து அவங்க கூட ப்ராப்பராக நிற்பாங்க. ஓகே, ஸோ செல்ஃப் லோ பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்குள்ள ரீடிங். ஸோ இந்த ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.